ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அகிலேஷ் பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கி பெட் மார்க்கெட் போனோம். அங்கே நிறையா நாய், கோழி, பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். நம்மகிட்ட 2 டாக்ஸ் இருந்துச்சு. அது நல்ல 2 இருந்துச்சு. நல்லா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கல. நான் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. எங்கம்மா அங்கே போகிறா எலின்னு கத்திட்டு இருந்தாங்க. ஐயோ அம்மா, அது எலி இல்லை, அதுதான் ஹாம்ஸ்டர்னு சொன்னேன். அதில் ஒரு ஹாம்ஸ்டர் எப்படா வெளில வரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தொட்டுலாம் பார்த்தேன், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. குச்சியா சாப்பாடு கேரட் பீட்ரூட் எவ்வளவு? நிறையா குட்டி குட்டியாக ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. பாக்கெட்டுக்குள்ளே, பாட்டிலுக்குள்ளே எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போய் என்னடா குண்டு குண்டுன்னு இருக்கேன்னு பார்த்தா நம்ம குண்டு ராபிட் தான். புசுக்கு புசுக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம். நல்லா பியூர் ஒயிட்ல ஒரு புறா. எல்லா புறாவும் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கு, பறக்கவே மாட்டேங்குது. அதுக்குள்ள ஒருத்தவங்க ப்ரௌன் கலர் புறாவை உள்ள போட்டாங்க. அவங்களும் வாங்கல போல, அதனால தான் உள்ளே போட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல குட்டியா ஒரு வாத்து. பக்கத்துலேயே ஒரு ட்ரக்கு வச்சுருந்தாங்க. அதில் குட்டி குட்டியாக ஒரு கூண்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா வாத்து, கோழி, புறா எல்லாம் இருக்குது. இங்கே தான் வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போவாங்க போல் எல்லாரும். ஒரு பெரிய லேப்டாக் வச்சுருந்தாங்க. எல்லாம் வாழை டிங்கி நாட்டிகிட்டு இருந்துச்சு. கோழி தான் நிறையா இருந்துச்சு அங்கே. வாத்து நல்லா மஞ்சன்னு குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் நல்லா செம்மையாக இருந்துச்சு. நல்லா பியூர் ஒயிட்ல ரேபிட்லாம் செம்மையாக இருந்துச்சு. நிறைய செடி கூட வச்சுருந்தாங்க அங்கே. லவ் பேர்ட்ஸ்லாம் சூப்பராக கலராக இருந்துச்சு அங்கே. ப்ளூ கலர், ஒயிட் கலர், நிறையா கலர் இருந்துச்சு. சொல்லவே முடியாது, அந்த மாதிரி நிறையா கலர் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்துச்சு பாருங்க. நல்லா நாக்க டிங்கின்னு வெளியில தூக்கிக்கிட்டு. நம்ம ஸ்டூவர்ட் லிட்டில் கூட ஸ்னோபல்னு ஒரு பூனையை பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பூனை. குண்டு பூனைங்க. நல்லா பார்க்கவே குண்டுன்னு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ஒருத்தர் வாங்குவோமா வேணாமான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரே கூட்டம், அதில் வெயில் வேற. புறா அவ்வளோ புறா செம்மையா இருந்துச்சு. புறாலாம், டாக் இருந்துச்சு. ரேபிட்லேயே ஃபஸ்ட் டைம் பிளாக் கலர் ரேபிட்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். நிறையா பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் ஒரு கிளி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பூனை தான் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டர் ஃபிஷ்லாம் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க.
அதுக்குன்னு பாட்டில்ஸு, குட்டி குட்டி டேங்க்ஸு, ஃபுட்ஸு அது எல்லாமே பக்கத்து கடையிலையே இருந்துச்சு. அதுக்கு ஒரு மீன் கடை பக்கத்துலேயே இன்னொரு மீன் கடை. அதுவும் என்ன மீன் கடைன்னு பார்த்தா கோல்டன் ஃபிஷ் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஃபைட்டர் ஃபிஷ் தான். ஆனால் அங்கே குட்டி குட்டியாக இருந்துச்சு. இது கூட பார்க்கலாம் போல. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, என்னடா கலர் பாட்டில்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே மீன் வச்சுருக்காங்க. பாட்டில் ஃபுல்லாக மீன் தான். ரெட் கலரில் இருக்குது. அது அப்படியே வெயிலில் பார்க்குறதுக்கு பளபளன்னு மின்னுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டர் ஃபிஷ் தான். நல்லா சூப்பராக குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக பென்குயின் போட்ட மாதிரியே சின்னதாக ஒரு அழகாக டேங்க்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கூண்டு இருந்துச்சு. ஃபிஷ்ஷுக்கு, கிளிக்கு அதுக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் என்னன்னு பார்த்தா நல்ல ஒயிட் கலரில் புறா இருக்குது. செம்மையாக பளபளன்னு மின்னுது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஹாம்ஸ்டர், குட்டி எலி, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. தொட்டு பார்த்தா வெளியில் வரக்கே பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தா அந்த கூண்டுக்குள்ளே கடந்துச்சு. என்னடா அந்த இதுக்குள்ளே என்னமோ அந்த பானைக்குள்ளே என்னமோ இருக்குன்னு பார்த்தா ஹாம்ஸ்டர். இங்கே பாருங்கள், இது வேறு ஏதோ ஒரு பேரட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா புறா இருக்குது. இங்கே பாருங்கள், வால்லாம் மயில் தோகை மாதிரி இருக்கு. பார்த்தா வெள்ளை கலரில் புறா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா மஞ்சள் கலரில் ஒரு பேரட் இருந்துச்சு. அதில் கிரே கலர் நிறையா கலர் இருந்துச்சு, பிளாக்கு. அதுக்கப்புறம் புறாலாம் அப்படியே நிற்கிது பறக்காமல், எப்படின்னே தெரில. அப்புறம் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு பேரட்லாம். எல்லோ கலரில் நல்லா வால்லாம் ரெட் கலரில் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. ஒன்று எஸ்கேப் ஆக பார்த்துட்டு இருந்துச்சு வெளியிலேருந்து. எல்லோ கலர் எல்லாம் ஒரு தனித்தனி கலரில் இருக்குது. வால் ரெட் கலரில் இருக்குது, அதோட உடம்பு எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா மண்டை மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது. எல்லாம் செம்மையாக இருந்துச்சு கலர் கலராக. அந்த பேரட்லாம் பார்க்குறதுக்கே நல்லா செம்மையாக இருந்துச்சு. நிறையா பேரட்டு வெளியில் எப்படா போகிறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே செம்மையாக அழகழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷிட்ஜு டாக் இருந்துச்சு. ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே பக்கத்தில் ஒன்று பிளாக் கலரில் இருந்துச்சு. அது கீழே பொம்மடேரியன் டாக் மாதிரி என்னமோ இருந்துச்சு, குட்டியாக அழகழகா. அது பொம்மடேரியனா என்னன்னு தெரில. இதில் நிறைய பேர்ட்ஸு எல்லாமே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ தூக்கி விடுறாங்க. நீ பிடிக்கிறியா? வாங்கி பாரு. இங்க அப்படியே பாரு. இங்க பாரு. ஸ்மூத் இருக்குடா. நீங்க சேட்டை பண்றது